Hi friends, welcome to Career Answers Summer Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Bank of Baroda ல இருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Bank of Baroda ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம். லோக்கல் பேங்க் ஆபீசர் இதான் போஸ்ட் நேம். இப்போ உங்களுக்கு என்ன ரிலேட்டட் வர்க் இருக்கும்னா கஸ்டமர்ஸ் பேங்கிங் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ற ரிலேட்டட் வர்க் இருக்கும். அக்கவுண்ட் ரிலேட்டட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற ரிலேட்டட் வர்க் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இந்த MSME இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் அண்ட் வெரிஃபை பண்ற ரிலேட்டட் வர்க் இருக்கும். நெக்ஸ்ட் ஜாப் டைப் லோக்கல் பேங்க் ஆபீசர்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். சோ அதனால பெர்மனன்ட் ரெகுலர் ஜாப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் ஆகும்போது பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன்ஸ் பீரியட்ல தான் நம்ம ஜாயின் ஆகுவோம். ப்ரொபேஷன்ஸ் பீரியட்ஸ் எவ்வளவு மந்த்ஸ்னு பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன்ஸ் பீரியட் வந்து 12 months. சோ இந்த ஒன்ஸ் நம்ம இந்த ப்ரொபேஷன்ஸ் பீரியட கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இட் மீன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெர்மனன்ட் ஸ்டாஃபா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேகன்சி எல்லா ஸ்டேட்லயுமே வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா, ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், கோவா, குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லயுமே வேகன்சிஸ் இருக்கு. டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2482 வேகன்சிஸ் இருக்கு. கேரளால பாத்தீங்கன்னா டோட்டலா 40 வேகன்சிஸ் இருக்கு. நாகாலாந்துல வந்து 9 வேகன்சிஸ் இருக்கு. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா 30 வேகன்சிஸ் இருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல வந்து 80 வேகன்சிஸ் இருக்கு. அருணாச்சல் பிரதேஷ்ல 14 வேகன்சிஸ் இருக்கு. அசாம்ல 34 வேகன்சிஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 128 வேகன்சிஸ் இருக்கு. திரிபுரால பாத்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்கு. தெலுங்கானால 50 வேகன்சிஸ் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல எல்லா ஸ்டேட்லயுமே வேகன்சிஸ் இருக்கு. செப்பரேட்டா கேட்டகரி வைஸும் கொடுத்திருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா SC கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 20 வேகன்சிஸ் இருக்கு. ST கேட்டகரியில இருக்கவங்க 8 வேகன்சிஸ் இருக்கு. OBC கேட்டகரியில 36 வேகன்சி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல 12 வேகன்சிஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரியில 52 வேகன்சிஸ். சோ மொத்த வேகன்சிஸ் 128 வேகன்சிஸ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் வேகன்சிஸ் இருக்கு. சோ ஓவரால் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 2482 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் salary லோக்கல் பேங்க் ஆபீசர் JMG S1 இவங்களுக்கு எவ்வளவு சேலரினா பேசிக் பே மட்டுமே பாத்தீங்கன்னா 48,480 rupees எவ்ரி மந்த் சேலரி. எவ்ரி இயருமே உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 2000 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. இட் மீன்ஸ் எவ்வளவுனா ஒரு இயருமே வந்து 2000 ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு வந்து 2000 இன்கிரிமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து 2340 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2680 rupees இன்கிரிமெண்ட். சோ அதனால இன்கிரிமெண்ட் பத்தி கவலைப்படாதீங்க, இன்கிரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேவா, சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சான்சஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் லோக்கல் பேங்க் ஆபீசர் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், ப்ரிஃபர்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்க வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சு இல்லாதவங்களுக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா, நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஓகேவா, வச்சில்லாதவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கிராஜுவேஷன்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, என்ன சர்டிஃபிகேட்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கலாம். இல்லனா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேஷன்ஸ், இல்லனா வந்து காமன் டெரிவேட்டிவ்ஸ் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், கம்பல்சரி போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா, இட் மீன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 1 இயர் உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் வந்து ஆபீசரா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எதுல ஆபீசரா நீங்க இருக்கணும்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ல வந்து நீங்க ஆபீசரா நீங்க 1 இயர் நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்டேட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் வந்து நீங்க பக்காவா இருக்கணும். ஓகேவா, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த 4மே நீங்க பக்காவா இருந்தா மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஜெனரல் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரி அண்ட் OBC கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 850 rupees. நெக்ஸ்ட் SC ST பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 175 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். லோக்கல் பேங்க் ஆபீசர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணனும்னா மினிமம் 21 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணனும். ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். SC and ST கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். OBC நான் கிரீமி லேயர் கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்க ஜெனரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 13 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். SC and ST கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 4 ஸ்டேஜஸா கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். செகண்ட் வந்து பிசிகோமெட்ரிக் டெஸ்ட் நடக்கும். தேர்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் வந்து ஃபைனல் செலக்ஷன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பாத்துருவோம். ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 120 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டியூரேஷன்ஸ் வந்து 120 minutes. அட்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து 30 நம்பர் ஆஃப் क्वेश्चंस இருக்கும். பேங்கிங் நாலேஜ்ல வந்து 30 நம்பர் ஆஃப் क्वेश्चंस இருக்கும். ஜெனரல் எக்கனாமிக் அவேர்னஸ் 30 நம்பர் ஆஃப் क्वेश्चंस இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆப்டிட்யூட்ல வந்து 30 நம்பர் ஆஃப் क्वेश्चंस இருக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 120 क्वेश्चंस இருக்கும். இங்கிலீஷ்
இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இட் மீன்ஸ் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. மத்த சப்ஜெக்ட்டோட மார்க்ஸ்லாம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்கு 0.25 மார்க்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா பிசிகோமெட்ரிக் டெஸ்ட் ஆர் அதர் டெஸ்ட். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. எதை ஆட் பண்ணணும், எதை கேன்சல் பண்ணணும், எதை மாடிஃபை பண்ணணும்ன்றது பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம கையில எதுவுமே கிடையாது. இப்போ இந்த பிசிகோமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் நீங்க எப்படி கரெக்டா பண்றீங்கன்றத வந்து எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த கண்ட்ரில இட் மீன்ஸ் எந்த பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும் உங்களோட வில்லிங்னஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன்ஸ் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்லயும் எந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்றாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து தேர்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன்ஸ் ஆர் பர்சனல் இன்டர்வியூ ஆர் எனி அதர் டெஸ்ட் எது வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் இல்ல பர்சனல் இன்டர்வியூல வந்து ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க 60% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். ரிசர்வ் கேட்டகரியில இருக்கவங்க வந்து 55% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் உங்களால 4th லெவலுக்கு மூவ் ஆக முடியும். நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னா பிரிண்ட் அவுட் ஆஃப் தி வேலிட் இன்டர்வியூ கால் லெட்டர் நீங்க கையில எடுத்துட்டு போகணும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் சிஸ்டம் ஜெனரேட் பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க கையில எடுத்துட்டு போகணும். டேட் ஆஃப் பர்த் ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க கையில எடுத்துட்டு போகணும். போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க என்ன கிராஜுவேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் எடுத்துட்டு போகணும். சர்டிபிகேட்ஸும் நீங்க கையில எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க. அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகேவா? சோ அதனால எல்லா சர்டிபிகேட்ஸும் கரெக்டா எடுத்துட்டு போயிடுங்க. சோ இந்த தேர்ட் ஸ்டேஜும் எந்த கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னா ஃபைனல் செலக்ஷன்ஸ். சோ ஓவராலா எல்லா ஸ்டேஜஸ்லயுமே எந்த கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ ஓகேவா அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஹவ் டு அப்ளை www.bankofbaroda.bank.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண வேற எந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண கூடாது. இப்போ எப்படி ஃபில் பண்ணணும்ன்றத ஒரு ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இங்க மேல வந்து கேரியர் இருக்கியா இது ஓபன் பண்ணிக்கோங்க. கேரியர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் வந்து இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க படிக்கணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓபன் ஆயிடும். இப்போ அப்ளை நவ் நீங்க கொடுக்கணும்னா இந்த அப்ளை நவ் கொடுத்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க கைப்பட எழுதின ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் வேணும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எப்படி பண்ணணும் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்க பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் டெஸ்டா இருக்கட்டும், குரூப் டிஸ்கஷன்ஸா இருக்கட்டும், இன்டர்வியூ இருக்கட்டும், எங்கெங்க நடக்கும்ன்றத கிளியரா இங்க கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 8ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு ஸ்டேட்லயும் எந்தெந்த பிளேஸ்ல நடக்கும்ன்றத கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர், விருதுநகர், தஞ்சாவூர், கடலூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல் இந்த பிளேஸ்ல எல்லாம் நடக்கும். ஓகேவா? சோ மத்த ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் இதுல செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் எப்போனா 18th August 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட் 7th September 2026. இப்போ பேங்க் ஆஃப் பரோடா நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது என்கிட்ட क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.